ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கட மத்தியான சமையல். இன்றைக்கி எங்கட சண்டே ஸ்பெஷல் என்ன தம்பி? இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதோட பலதரப்பட்ட கறிகளும் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். என்ன வாங்க செய்யலாம். இன்றைக்கி பாருங்கள், நல்ல மழை தூருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஒரு மாதிரி எடுத்தாச்சு நண்பர்களே, மழை வர்றதுக்குள்ள வாங்க உள்ளு கூடலாம். இப்போ உளிய வைப்போம். இதில் இங்கே உள்ள கொதிக்காட்டுக்கு இங்கே முட்டையெல்லாம் அவிச்சாச்சு பாருங்க. இன்னைக்கு கடை ஒரு கறியாக வைக்க வேண்டியான். இன்றைக்கி நான் சிக்கனை பொரிச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி லெக் பீஸ் தான் எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? லெக் பீஸில் பொரிச்சு குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதோட உப்பு சேர்க்குறேன், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டு பொரிக்க போடும். ஆக முறை பொரிக்கக்கூடாது, நல்ல கணக்கா. இதில் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காயை பொரிச்செல்லாம் செய்ய போகிறது இல்லை, பால் கறி வைக்க போகிறேன். கத்திரிக்காயை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இதோட உள்ளி இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்குறேன் கணக்கு அவிகிறதுக்கு. இப்போ இதை மூடி இந்த அடுப்பில் வைக்க போகிறேன் அவியட்டுக்கு. எல்லா அடுப்புலேயும் உடைய பரபரப்பாக சமைச்சு கெரியன்னு முடிப்போமா. இங்கே உள்ள கொதிச்சுட்டு பாருங்க, அரிசியை போட போகிறேன். இன்றைக்கி சோறுக்கு வந்து ஒரு சூப் கட்டி போடுவோம். பார்த்து பறக்கும். இதோட மஞ்சள் தூள், இன்றைக்கி சீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன், போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். சோறு அவியட்டும். இங்கே சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இங்கே கத்திரிக்காய் அவிஞ்சிட்டு மசிச்சு எடுப்போம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு இது குழம்புக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கறிமிளகாய். இப்போ இது வதங்கட்டுக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காயை மசிச்சு விட்டாச்சு. இதுக்கு தேங்காய் பால், முதலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கினா சரி, அந்த அடுப்பில் வைப்போம். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இறக்கி போட்டு இங்கே பாருங்கள், இதில் கேரட், போஞ்சி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு பால் கறிக்கு தான். மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்க்குறேன் அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதை மூடிட்டு இந்த அடுப்பில் வைப்போம். இதை அவியட்டுக்கும். இங்கே கத்திரிக்காய் ரெடி பாருங்க. கத்திரிக்காய் அடி போடும். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது. இஞ்சி உள்ளியே இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். இனி இதோட தக்காளி பழம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டுது. இனி வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. 2 3 கரண்டி கலந்து விட்டுட்டு பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்ப்போம்.
தண்ணி சேர்க்குறேன். இதோட முதலாம்பால் ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம், கொதிக்கட்டும். இங்கே கட்லெட்டுக்கு வந்து எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது நல்லா குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. இங்கே வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள். இதில் வந்து மீண்டினா முள்ளெடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். இதோட மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட முடியும். இங்கே கேரட் எல்லாம் அவிஞ்சிட்டு இனி இதுக்குன்னு தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இங்கே பாருங்க, சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். சரிங்களா? இந்த கணக்கான இந்த பதத்தில் வடித்தா இந்த சூட்டுக்கு மிச்சம் அவிஞ்சிடும். சோறு வடிப்போம். இங்கால கட்லெட்டுக்கு உருண்டை பிடிச்சி எடுப்போம். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இது ரெடி. என்னது? கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. இங்கே பாருங்க, இது ரெடி. என்னது? கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. இதில் பாருங்க, குழம்பும் ரெடி ஆயிட்டு. சரிங்களா? பாப்போம் உப்பு காணுமான்னு. சும்மா அந்த மாதிரி இருக்கு. அடுப்பை நிப்பாட்டிட்டு நெய்மராக்குவோம். குழம்பு ரெடி. இங்கால இது வந்து சின்ன வடை பால் சொதி, கத்திரிக்காய் பால் கறி எல்லாம் ரெடி. இனி கடைசியாக கட்லெட். கட்லெட் பாருங்க, இங்கால எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இதில் போட்டுட்டு முட்டையில், அதுக்கு பிறகு இங்கே ரஸ்கத்தூளில் போட்டு பிரட்டி எடுக்க வேண்டியா. இப்படி ஒரு போட்டுட்டு 2 தரம் போடுவேன் இது நான் முட்டையில். சரிங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கட்லெட்டை பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ பாருங்க, கட்லெட் எடுப்போம். எங்கே ஓடுறேன்? ஓட்டம் வேண்டாமே. நல்ல ஒரு பொன்னுரத்தில் எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்றதையும் பொரிச்செடுப்போம். சாப்பாடு எல்லாமே தயாராகிட்டு வந்து பாருங்கள். இது வந்து சோறு, இங்கே கத்திரிக்காய் பால் கறி, சிக்கன் பொரிச்சு குழம்பு, இது வந்து சின்ன வடை பால் சொதி, இது கேரட் போஞ்சி எல்லாம் போட்டு ஒரு பால் கறி, கட்லெட், முட்டை. இனி வந்து வாங்க சாப்பிடலாம். இப்போ வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். சோறை பார்த்தீங்களா? இதுதான் பூ போல சோறு. கத்திரிக்காய் பால் கறியோட மட்டுமே சாப்பிட்டு போயிடலாம், தெரியுமா? அப்படி நல்லா இருக்கு. மன சுடுவது. சூப்பராக இருக்குது. சிக்கனை பாருங்க. இன்றைக்கி பொரிச்சு வச்சது. எனக்கு வந்து பொரிச்சு வச்சது தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் முட்டை, கட்லெட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு நண்பர்களே. ஆனால் சுடுவது
இப்போ நான் சாப்பிடு காட்டேக்கே சுடும், அதுக்கப்புறம் சுடாது. சிக்கன் எல்லாம் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு நண்பர்களே. நான் ருசிச்சு சாப்பிட புரிஞ்சு வேறு உருளைக்கிழங்கெல்லாம் இப்படி அவிஞ்சிருக்குண்டு பார்த்தீங்களா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே, செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் எங்களோட மதிய சாப்பாடு போச்சு. வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.